ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே ஒரு மாணவர் அழுத்தத்திலே இருப்பாராக இருந்தால் அவரை அரவணைக்க வேண்டியது, அவருடைய அழுத்தத்தில் இருந்து அவரை விடுபட செய்ய வேண்டியது அவருடைய குடும்பத்தவர்களுடைய, முக்கியமாக பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், இதர குடும்ப உறவினர்களுடைய பணியாக இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே பெற்றோர்களும் அழுத்தத்துக்கு உள்ளாகின்ற போது அந்த மாணவனினால் சரியான முறையிலே பரீட்சையை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலை எதிர்கொள்கின்றார். அந்த வகையிலே பெற்றோர்களுக்கு நான் கூறக்கூடிய சில விடயங்கள் என்னவென்றால், பிள்ளைகளை நீங்கள் இப்படிப்படி அப்படிப்படி என்று பரீட்சை காலத்திலே நீங்கள் கடுமையாக அழுத்துவீர்களாக இருந்தால் உண்மையில் அந்த மாணவர்களால் அவர்களுடைய 100% பெர்ஃபார்மன்ஸை தர முடியாமல் போகலாம். அதே போல இன்னொரு பிரச்சனையினை நாங்கள் பார்க்கின்றோம், அதிகமாக ஒப்பீடு செய்வது. பிள்ளைகளை இன்னொருவரோடு அல்லது மூத்த சகோதர சகோதரிகளோடு அல்லது குடும்பத்தில் உள்ள இன்னொருவரோடு பிள்ளைகளை ஒப்பிடுகின்ற போது பிள்ளையானது இன்னும் கூடுதலான அழுத்தத்துக்கு ஆட்படுகின்றது. எனவே பெற்றோர்கள் அந்த விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளை எவ்வாறு படிக்க விரும்புகிறது, எந்த சூழலை விரும்புகிறது, அதே போல எந்த நேரத்திலே எவ்வாறான முறையிலே அது படிக்கிறது என்பதனை இவ்வளவு காலமும் உடன் பயணித்த பெற்றோர்கள் ஓரளவுக்கு அறிந்திருப்பார்கள். எனவே அவற்றை அடிப்படையாக வைத்து பிள்ளைகளை வழிநடாத்துவதானது பெற்றோர்களுடைய பங்களிப்புகளிலே முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா.